சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் நேரம் நல்ல நேரம் சேனல் வாயிலாக இந்த பதிவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரையும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும். எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விசுவாவசு வருடம் தை மாத பலன்களை தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். இந்த தை மாதம் அப்படின்றது மிக முக்கியமான தமிழ் மாதத்துல ஒரு மாதமா பார்க்கப்படுது. ஏன்னா இதுல தான் நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, எல்லாத்துக்கும் மேல மகர சங்கராந்தி நாளை அனுசரிக்கிறது, தை பொங்கல், கிராமத்துல எல்லாம் நிறைய விளையாட்டு போட்டிகள் எல்லாமே சிறப்பா இருக்கும். மக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கக்கூடிய மாதங்கள்ல தை மாதமும் ஒண்ணு. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது விவசாயத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாதமாக தான் தை மாதம் இருக்கு. இந்த விசுவாவசு வருடத்துல ஜனவரி மாதம் 15ஆம் தேதி அனுச நட்சத்திரத்துல விருச்சிக ராசியில துவாதசி திதியில கன்னி லக்னத்துல தை மாதம் பிறக்குது. மீனம். அன்பான மீனராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்களோடு இந்த தை மாத பலன்களை ராசிகள் வரிசையில் உங்களுக்கு இந்த மாதம் என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். சிறப்பான பலன்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த மாதத்தோட கிரகங்கள் பார்க்கும் பொழுது அவங்க ஜென்ம ராசியில சனி பகவான், 4ஆம் இடத்துல குரு பகவான், 6ஆம் இடத்துல கேது பகவான், 9ஆம் இடத்துல சந்திரன், 10ஆம் இடத்தில் செவ்வாய் புதன், 11ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன், 12ஆம் இடத்தில் ராகு பகவான். இதுதான் இந்த மாதத்தோட கிரகங்கள். மாத இறுதியில ராசிக்கு 11ல் செவ்வாய் உச்சமாவர். 12ஆம் இடத்துக்கு பாத்தீங்கன்னா புதனும் சுக்கரனும் பயிற்சியாக இருக்கிறாங்க. இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலவரம். இப்போ என்னென்ன பலன்கள் பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்றத பார்ப்போம். முதல்ல உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்குன்றதே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். ஏன்னா 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை பாவ கிரகம் இருக்கும் பொழுது நமக்கு அது எல்லா விதத்திலையும் அந்த லக்ஷ்மி கடாட்சமான ஒரு அமைப்பை தான் உருவாக்குது. அப்போ எப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் நம்ம சமாளிச்சு மேல வந்துடலாம் அப்படின்றதான். ஏன்னா 6ல் கேது பகவான் பாத்தீங்கன்னா இருக்கும் பொழுது உங்களோட 12ஆம் இடமான அந்த இதை பாத்தீங்கன்னா 12ஆம் இடம் அப்படின்றது நம்மளுடைய சொர்க்கம், அந்த மாதிரியான விஷயங்களை காட்டக்கூடிய அந்த 12ஆம் இடம், அயன சயன போகம் அப்படின்றதையும் குறிக்கக்கூடியது அந்த 12ஆம் இடம் தான். அதே போல நம்மளோட புண்ணியங்களை சொல்லக்கூடிய இடமும் 12ஆம் இடம் தான். அப்போ அந்த புண்ணியமான ஒரு விஷயத்த இடத்த கேது பகவான் பார்க்கும் பொழுது கண்டிப்பா நமக்கு மோட்சஸ்தானத்துல கேதுவோட பார்வை விழுகும் பொழுது நல்ல ஐஸ்வர்யங்களை நம்ம எதிர்பார்க்க முடியும். அதே போல உங்களுக்கு சனி பகவான் 7.5 சனியோட அந்த தாக்கத்துல இருந்தாலுமே கூட மகாலட்சுமி யோகம் நம்மளை எல்லா விதத்திலையும் காப்பாற்றும் அப்படின்றதான் இந்த மாதம் சொல்லக்கூடிய விஷயம். இந்த மாதம்ட்டு இல்லை, இந்த வருடம் உங்களுக்கு 2026 நவம்பர் வரைக்குமே உங்களுக்கு இந்த அமைப்பு இருக்குங்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழலையும் நம்ம கடந்து வர முடியும். அதே போல 6ஆம் இடத்துல கேது லக்ஷ்மி கடாட்சத்தை, அஷ்டலக்ஷ்மி யோகத்தை, மகாலட்சுமி யோகத்தை உங்களுக்கு கொடுக்குறார். 4ஆம் இடத்துல குரு பகவான் தொடரக்கூடிய காலம் ரொம்ப பாத்தீங்கன்னா உற்றார் உறவினர்கள் மத்தியில உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இலக்கமான சூழ்நிலைகள் வரலாம். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் யார் மூலமா ஒரு வாக்குவாதங்கள் மாதிரி ஏற்பட்டு மறையும். அதுவும் டெம்பரவரி தான்.
ஒரு சின்ன ஒரு மாற்றுக்கிறதுக்கு அப்புறம் ஒத்து வர்றது மாதிரியான ஒரு சூழலை வந்து எதிர்பார்க்க முடியும். உங்களுக்கு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 9ல் சந்திரன் இருக்க இந்த மாதம் வந்து பிறக்கும் பொழுது நிறைய வந்து பாத்தீங்கன்னா காரியங்கள்ல வந்து நீங்க செயல்பட போறீங்க. நிறைய பிளான் பண்ண போறீங்க. ஒவ்வொரு விஷயமா வந்து நீங்க செய்ய ஆரம்பிங்க. ஒரே நேரத்துல 2, 3 காரியங்கள வந்து முயற்சிக்க வேண்டாம். ஒவ்வொரு காரியங்களா பண்ணும் பொழுது கண்டிப்பா நீங்க வெற்றியை எதிர்பார்க்க முடியும். ஒரே நேரத்துல 2, 3 காரியங்கள் செய்யும் பொழுது உங்கனால வந்து எத வந்து முதல்ல செய்யறது, எத 2வது செய்யறதுன்றது மாதிரியான கன்ஃப்யூஷன் வர்றதுக்கான ஒரு சூழலும் இருக்கு. 10ஆம் இடத்துல வந்து செவ்வாய் வந்து பகவான் இருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாற்றங்களை வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். அதே போல உங்களுடைய ராசிக்கு அந்த 10ல தொழில் ஸ்தானத்துல வந்து புதனோட சஞ்சாரமும் இருக்கும் பொழுது நிச்சயம் பயணங்கள்னால ஆதாயம் உண்டு. தொழில் விஷயமா வந்து பாத்தீங்கன்னா இடம் வந்து பாத்தீங்கன்னா மாறி போய் இப்போ உதாரணத்துக்கு ஒரு டீலர் கிட்ட நீங்க பொருட்கள் வாங்குறீங்கன்னா அவரோட சேர்த்து இன்னொரு டீலரையும் எக்ஸ்ட்ரா வந்து நீங்க சந்திக்கிறது மாதிரியான ஒரு அறிமுகம் வந்து வரலாம். அதுக்கான சூழலும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்கு. ஏன்னா புதன் அப்படின்றது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு போறதுனால உங்களோட தொழில் விரிவாக்கத்துக்காக வந்து நீங்க இடப்பெயர்ச்சியாக வாய்ப்பு இருக்கு. பிரயாணங்களை மேற்கொள்ள போறீங்க. அதன் மூலமா ஆதாயத்தையும் நீங்க எதிர்பார்க்க முடியும். ராசிக்கு 11ல் வந்து சூரியன் வந்து இருக்கக்கூடிய காலம் ரொம்ப சந்தோஷத்தை நீங்க எதிர்பார்க்க முடியும். ஏன்னா 11ஆம் இடத்துல சூரியன் வந்து இருக்கிறது வந்து எல்லா விதத்திலையுமே மூத்தவங்க மூலமா, வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க மூலமா, எல்லார் மூலமாவும் வந்து நீங்க நல்ல ஒரு நமக்கு பேக்ரவுண்டு ஆள் இருக்காங்க அப்படின்ட்டு யோசிக்கிற அளவுக்கு தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஏற்றமுள்ள மாதமா இருக்கு. அதே போல சூரியனோட சுக்கிர பகவானும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலம் நல்ல விதவிதமான சாப்பாடு வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வெரைட்டியா வந்து சாப்பிடுவீங்க. அதுக்கான சூழலும் வந்து இருக்கு. ஏன்னா 11ல் வந்து சுக்கிரன் இருக்குங்கும் பொழுது உங்களுக்கு அந்த அறுசுவை உணவுகளும் வந்து சுகபோஜனங்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு. சினிமால வடிவேல் சார் சொன்னது போல விதவிதமா வந்து இந்த மாதம் நீங்க சாப்பிட போறீங்க. அதே போல உங்க ராசிக்கு 12ல் வந்து பாத்தீங்கன்னா ராகு இருக்கக்கூடிய காலம். அந்த செலவுல மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தினா போதும். ஏன்னா நீங்க வந்து ஒரு ரூ. 1000 பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆனா அது இந்த மாதம் வந்து ரூ. 1500 ரூ. 2000 நோக்கி செலவு வைக்கிறது மாதிரி போயிடும். ஏன்னா 12ஆம் இடத்துல ராகுன்றது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமா செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து கொண்டு வரும். அப்போ நீங்க இருக்கக்கூடிய இடம், போகக்கூடிய இடம், வாங்கக்கூடிய பொருட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதை விட அட்வான்ஸா ஏதாவது வாங்கலாம் அப்படின்றது மாதிரி உங்களுக்கு தோணலாம். அப்போ செலவுகள் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த சொல்லக்கூடியவர். அப்படிங்கும் பொழுது நம்ம ஒரு பொருளை நினைச்சுக்கிட்டு போயிருப்போம். அங்க ஸ்பாட்டுக்கு போனோடனே வந்து பாத்தீங்கன்னா அதை விட இன்னொரு பொருள் ரொம்ப பெஸ்டா தெரியறது மாதிரி இருக்கும். அப்போ நீங்க அதை இது பண்ணும் பொழுது இன்னும் வந்து உங்களுக்கு பணம் செலவாக வாய்ப்பு இருக்கிறதுனால திட்டமிட்டு செலவு பண்ணுங்க. அதே போல வந்து மாத கடைசியில உங்களுக்கு செவ்வாயும் வந்து பாத்தீங்கன்னா 11ல வரக்கூடிய காலம். வியாபாரத்துல வந்து நீங்க நல்ல லாபத்தை எதிர்பார்க்க முடியும். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகள்னால வந்து நீங்க நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா செவ்வாய் பகவான் அங்க உச்சமாகும் பொழுது நிச்சயம் அவங்கனால ஒரு ஆதாயம் உண்டு. அதே போல புதன் வந்து 12க்கு வந்து மாத கடைசியில வரும் பொழுது நல்ல அந்த உணவு விஷயத்துல வந்து சுகபோஜனம் உண்டுன்னு நான் சொன்னேன். அதை வந்து கரெக்டா இதுல வந்து உணவு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா காம்பினேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். 12ஆம் அந்த 11, 12 காம்பினேஷன் வரும் பொழுது நம்ம வந்து அது என்னன்னா கொஞ்சம் கரெக்டா வந்து காம்பினேஷன் இருக்கிறது மாதிரி சாப்பிடணும். இல்லைன்னா ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த உணவு அலர்ஜி ஆகிறதுக்கான ஒரு சூழலும் இருக்கிறதுனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா நீங்க பார்த்துக்கோங்க. அதே போல 12ல் வந்து சுக்கிரன் வரக்கூடிய காலம் ரொம்ப வந்து சொகுசான ஒரு வாழ்க்கையை வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ரொம்ப சுகமான ஒரு
சூழல் வந்து அமையும். நிறைய வெளியில வந்து பிரயாணங்கள் பண்ணுவீங்க. டூர் எல்லாம் போறதுக்கான ஒரு சூழல்லாம் வந்து இருக்கு. அப்போ எந்த மாதிரி நம்ம அமைப்புல சனியோட சாரம் வந்து உங்களுக்கு 7.5 சனி அமைப்புல இருந்தாலும், தை மாதம் வந்து லாபத்துக்கு குறைவில்ல. வெளி பிரயாணத்தினால வந்து அனுகூலம் இருக்கு. பெரியவங்கனால வந்து பிரயோஜனம் இருக்கு. உடன் பிறந்த மூத்த சகோதரர்கள்னால வந்து உங்களுக்கு எல்லா விதத்திலயுமே வந்து ஏற்றங்கள் நல்ல அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு மாதம். உணவு விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தினா போதும். ஏன்னா நிறைய விருந்துகள்ல நீங்க கலந்துக்கிறதுக்கான சூழல்லாம் கூட வரும். அப்படிங்கும்போது உணவு விஷயத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் அதுவும் வந்து சிஸ்டமேட்டிக்கா சாப்பிட சொல்றோம். மத்தபடி அதனால ஒண்ணும் பெரிய விரயம்லாம் கிடையாது. எத முதல்ல சாப்பிடணும், எத 2வது சாப்பிடணும்ன்றது மாதிரி. அ அப்போ இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து பிரயாணத்தோட, லாபத்தோட, நல்ல வந்து விதவிதமான சாப்பாட்டோட இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.